குளிர்கால இரவு குளிப்பு கடமையாயிடுச்சு. சுபுகு தொழுகிறது ஒரு கடமை இருக்குது. ரெண்டாவது நோன்பை கண்டினியூ பண்ணுறது ஒரு கடமை இருக்குது. இப்போ அவர் என்ன செய்வது? நோன்பையும் தொடரணும், குளிப்பும் கடமை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குளிக்க முடியலை. இப்படி இருக்கும்போது என்ன செய்கிறார்? ஒருத்தர் தயமம் செய்து தொழுதுடுறாரு. அப்போ தொழுகை நிறைவேறும். இது தெரிஞ்ச சட்டம் தானே. நோன்புக்கு என்ன செய்யறது? குளிப்பு கடமையாக இருந்து குளிச்சு தான் நோன்பு வைக்கணும்னு இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் கேட்கிறாரு. நோன்பு வைத்து கொண்டிருக்கிறார், குளிப்பு கடமையா இருக்காரு இவரு. அப்ப குளிப்பு கடமையான நிலையில நோம்பாளியா இருக்கலாமாங்கிற ஒரு டவுட்டை வச்சுதான் இதை கேட்கிறாரு. 8 மணிக்கு எந்திரிச்சு சுபுகெல்லாம் தயமம் செஞ்சு தொழுது விட்டு 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சு முறையா குளிக்கிறார். அந்த குளிர் தாங்க முடியக்கூடிய நேரம் வந்தவுடனே குளிச்சிடுறாரு. இது செய்யலாமான்னு கேட்கிறாங்க. நோன்பை பொறுத்தவரை விளைவிக்கணும். நோன்புக்கும் குளிப்பு கடமைக்கு சம்பந்தம் கிடையாது. குளிப்பு கடமையா உள்ள நிலையிலேயே நம்ம என்ன செய்யலாம்? நோன்பாளியாக இருக்கலாம். சுபுகு நேரம் வந்த பிறகும் நம்ம என்ன செய்யலாம்? போய் குளிக்கலாம். உதாரணமா சுபுகுக்கு முன்னாடியே தானே நோன்பு முடிக்கணும். சுபுகுல இருந்து நீங்க நோன்பாளியா இருக்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் இரவு நேரத்தை அடைவார்கள். அடைஞ்சிட்டு சுபுகு நேரம்லாம் வந்தவன குளிப்பாங்க. சுபுகுல குளிச்சுட்டு ஒரு தொழுவா. சுபுகு நேரம் வந்துடும். ஒரு 10 நிமிஷம் இருந்தா கூட முடிஞ்சு வச்சு தானே உங்களுக்கு. அது குளிப்புக்கு அவசியம் இல்லைன்னு ஆயிடுதுல. உதாரணமா 5 மணிக்கு சஹர் முடியுது. இப்போ 5 மணிக்கு சஹர் முடியும் போது 5க்கு நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா பக்து இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கு. இன்னும் ஒரு 80 நிமிஷம் இருக்குது சுபுகு தொழுகைக்கு. இப்போ 5 மணிக்கு நோன்பு ஸ்டார்ட் பண்ணவர் என்ன செய்யறாருன்னா 5:30க்கு போய் குளிக்கிறார். இந்த 1/2 மணி நேரம் குளிப்பு கடமையாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. நோன்பாளியாகவும் இருக்கிறாரு. 5லேருந்து 5:30 வரைக்கும் நோன்பாளி பிளஸ் குளிப்பு கடமையாக இருக்கிறாரு. இது கூடுமானா இப்படி ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாருங்கிறாங்க. அவர்கள் குடும்பத்தார்கிட்ட இல்லறத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் குளிப்பு கடமையான நிலையில் ஃபஜ்ரை அடைவார்கள். சும்மா யகுத்தசிலு பிறகு குளிப்பார்கள். யசுமு நோன்பை தொடர்வார்கள். அப்போ சுபுகு நேரம் வந்த பிறகு குளிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சின்ன நேரம் குளிப்பு கடமையாக இருந்திருக்கிறாங்களே. அப்போ நோன்பு குளிப்பு கடமையான நிலையில் நோன்பு இருக்கக்கூடாது என்று இருக்குமே என்று சொன்னால் 5 மணினா 4:45 குளிச்சிடுவோங்க, ரெடியாக இருக்கணுமே. இப்படி ஆவலையே. 5 மணினா நம்ம உதாரணத்துக்குள்ள கணக்கு. 5 மணிக்கு சுபுகு ஆரம்பிக்குது. அப்போ 5க்கு நோன்பு ஆரம்பிச்சு சுபுகு ஆரம்பித்தால் அதிலிருந்து நோன்பை கடைபிடிக்கணும். 5 மணிக்கு கடைபிடிக்கணுமாக இருந்தால் அப்போ 4:45 குளிச்சா தான் குளிப்பு கடமை இல்லாமல் நம்ம நோன்பை தொடர முடியும். ஆனால் நம்ம 5 மணிக்கு வந்துருச்சு 5:30க்கு போய் குளிச்சோம்னு சொன்னால் இந்த 1/2 மணி நேரம் என்னவா இருந்திருக்கிறோம்? குளிப்பு கடமையாக இருந்திருக்கிறோம் ப்ளஸ் நோம்பாளியாக இருந்திருக்கிறோம். இப்படி முடியுமான்னு கேட்டால் முடியும். ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்கன்னு வருது. எப்படி வருது? புகாரில் 1926வது ஹதீஸில் வருகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபஜர் நேரம் அடைந்து விடுவார்கள். குடும்பத்தார்கிட்ட இல்லறத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமையாகி நோன்பு அடைவார்கள். நோன்பு அடைஞ்ச பிறகு அதாவது சுபுகுலாம் வந்த பிறகு போய் குளிப்பார்கள். யசுமு நோன்பு வைப்பார்கள். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற விஷயங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்? சுபுகு தொழுகைக்கு தயமம் செஞ்சுட்டு அப்படி செஞ்சுட்டு நீங்கள் லோஹர் வரைக்கும் கூட அப்படி இருந்துட்டு கூட லோஹருக்கு என்ன செஞ்சுக்கலாம்? குளிச்சுட்டு கூட நீங்கள் தொழுதுக்கலாம்.